சானில்லாயுமித்தீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த பேருதவியின் விளைவாக அவனுக்கு விருப்பமான நோன்பை நோற்றவர்களாக இந்த மதிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக லுஹர் தொழுகைக்கு பின்னால் இந்த ரமலானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை கற்றுக்கொள்வோம், அவர்களுடைய வாழ்விலிருந்து அதீத பற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழால் தொடர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகின்றோம். அந்த தொடரிலே நேற்று அதற்கு முந்தைய தினமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகியல் உணர்வுகள் எவ்வாறு இருந்தன, அவர்கள் சிரிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நகைச்சுவையாக எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபாக்களுடைய நகைச்சுவைகளை எப்படி ரசித்தார்கள் என்றெல்லாம் சில வித்தியாசமான சம்பவங்களை கொண்டு வந்து பார்த்திருந்தோம். அல்லாஹ் தஆலா சிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று ஹதீஸ்களிலே வந்த விடயங்களை எல்லாம் தொகுத்து நோக்கி இருந்தோம். ஒரு நகைச்சுவைக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிற வரையறை என்ன என்பதையும் நாங்கள் பார்த்தோம். சிரிப்பதால் மருத்துவ ரீதியாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்கின்ற விடயங்களை நோக்கினோம். அதற்கு பின்னால் நேற்றைய தினமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகை ஆராதித்த ஒரு தூதராக இருந்தார்கள். எப்போதும் அவர்கள் தானும் அழகாக இருப்பதோடு தன்னுடைய செயற்பாடுகள் காரியங்களும் அழகாக இருப்பதை நேசித்தார்கள். எல்லா விடயங்களையும் அழகாக செய்வதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அத்தர் வாசனை, அதே போன்று தொழுகை, பெண்கள் ஆகிய விடயத்தில் தனக்கு கண்கொளிச்சு இருக்கிறது என்று சொன்ன அவர்களுடைய நபிமொழிகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு அழகை ஆராதித்த நபிகள் என்று நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தி இருந்தோம். இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கிற புதிய தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிர்வாகத்திறனும் முகாமைத்துவமும். இது இன்று நவீன காலத்திலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், ஒரு நிர்வாகத்திறன், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், முகாமைத்துவத்திறன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விடயங்கள் நவீன கால பரிபாஷையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகின்றன. பல ஆயிரம் அல்லது லட்சம் ரூபாய்கள் செலவழித்து பல்கலைக்கழகங்களில் இது தொடர்பான கோர்சஸ், மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் கோர்சஸ் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எழுத வாசிக்க தெரியாத உம்மை நபியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அவர்களுடைய முகாமைத்துவ திறன்கள், அவர்களுடைய நிர்வாக திறன்கள் இன்றைய உலகம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மிக அலாதியானதாக அமைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்ப்போம். சிம்பிளான எளிமையான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஊடாக ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார் என்பதை நாங்கள் சீராவில் இருந்து படித்துக் கொள்கிறோம். அப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்த சில முகாமைத்துவ திறன்களை நாங்கள் பட்டியலிட்டு நோக்குவதே இன்றைய அமர்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஆளுமையை குறித்து, அவர்களுடைய தலைமைத்துவ ஆற்றலை குறித்து பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அரபு மொழியிலே. தமிழ் மொழியிலே நான் அறிந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவம் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அரபு மொழியிலே இமாம் கத்தானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய ஒரு பெரிய நூல், 2 பாகங்களை கொண்ட ஒரு நூல், அத்தராத்தீப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஆளுமையை, அவர்களுடைய நிர்வாக திறனை, தலைமைத்துவ ஆற்றலை விலாவாரியாக விளக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நூலாக அது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன என்று பார்த்தால், காலங்காலமாக நூற்றாண்டுகளாக சண்டை பிடித்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம்தான் அந்த ஜாகிலிய கால அரபு சமுதாயம்.
எந்த அளவுக்கு சண்டை பிடிப்பார்கள் என்றால், ஒருவருக்கு கோபம் வந்து விட்டால் இன்னொருவரை பார்த்து அவர்கள் சபதம் போடுவார்கள். எப்படி தெரியுமா? உன்னை கொன்று உன்னுடைய மண்டையோட்டிலே நான் மது ஊற்றி குடிப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கோபக்காரர்களாக இருந்தார். உன்னை கொள்வேனுங்கிறது ஒரு விஷயம், உன்னை கொண்டு உன்னுடைய மண்டையோட்டை எடுத்து அதிலே நான் மதுவை ஊற்றி குடிப்பேன் என்று சபதம் எடுக்கின்ற அளவுக்கு அந்த ஜாகிலிய கால அரபிகளிடத்திலே யுத்த வெறி, இனவெறி, இரத்த வெறி, போராட்ட வெறி ஊறியிருந்த ஒரு சமுதாயம். இந்த போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்களுக்கு அரபு மொழியிலே ஒரு தனி கலைக்களஞ்சியத்தை தொகுக்க முடியும். அந்த அளவுக்கு போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட போராட்டம் என்ற சொல்லுக்கு நாம் அறிந்த வகையில் ஏராளமான சொற்கள் இருக்கின்றன. ஹர்ப் என்று சொல்வார்கள், கித்தால் என்று சொல்வார்கள், கஸ்வா என்று சொல்வார்கள், ஜிஹாத் என்று சொல்வார்கள். இப்படி ஏராளமான சொற்கள் இருக்கிறது போராட்டத்தை குறிப்பது. அதனோடு சம்பந்தப்பட்ட குதிரை, வாள் போன்ற சொற்களை எல்லாம் குறிப்பதற்கு கிட்டத்தட்ட 700 சொற்கள் இருக்கிறது அரபு மொழியில். ஒரு ஒத்த கருத்து. இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சொல்லுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3-4 ஒத்த கருத்து தான் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அரபு மொழியில் அப்படி இல்லை. இந்த போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒட்டகம், குதிரை, வாள், இந்த போராட்டம் என்பது போன்ற சொற்களை எல்லாம் குறிப்பதற்கு 500 சொற்கள், 600 சொற்கள், 900 சொற்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி ஒரு சொல் வளமைக்கு ஒரு மொழி அரபு மொழி. அது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த அரபிகளுடைய இந்த போர் சம்பந்தமான அந்த உணர்வு அவரிடத்தில் அதிகமாக இருந்தது. ஒரு சகோதரருடைய தோட்டத்திலே மற்றொரு சகோதரருடைய ஒட்டகம் எல்லை மீறி நுழைந்து புல்லை மேய்ந்து விட்டது என்பதற்காக 3 தலைமுறையாக யுத்தம் செய்திருக்கிறார். காரணம் என்ன? ஒருவருடைய வளகுக்குள்ளே, காணிக்குள்ளே, எல்லைக்குள்ளே மற்றொருவருடைய ஒட்டகம் வந்து தலையை போட்டு புல்லை தின்று விட்டது என்பதற்காக தலைமுறையாக போராட்டம் செய்தது. அப்படிப்பட்ட ஒரு போர் வரலாறு கொண்டவர்களாகத்தான் அரபிகள். இந்த சமுதாயத்தை மனிதாபிமானம் மிக்கவர்களாக மாற்றி அமைப்பது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. நீ உன்னை கொன்று உன்னுடைய மண்டையோட்டிலே மது ஊற்று குடிப்பேன் என்று சொன்னவர்களை, நான் இறந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சகோதரனுக்கு தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லி எர்முக் போராட்டத்திலே 4 சஹாபாக்கள் ஷஹீதானார்களே, அந்த உணர்வுக்கு கொண்டு வந்தது என்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும். அதை லேசாக செய்திருக்க முடியாது. அதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்க வேண்டும். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில், எப்படி இவர்களை ஒற்றுமைப்படுத்தி, எப்படி அவர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள், எப்படி அவர்களுக்கு இந்த விடயங்களை அவர்கள் போதித்தார்கள் என்ற விடயங்கள் இன்றும் பல ஆராய்ச்சியாளர்களை, ஆய்வாளர்களை ஆச்சரியத்துக்குள்ளாகும். அந்த அடிப்படையிலே தான் இந்த நாடோடி குழுமமாக ஒரு யுத்த சமுதாயமாக மாறிக்கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு நாகரீக சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குவதுகின்ற விடயம் அவருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவருடைய முதலாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இந்த வேலைகளை அலுப்பில்லாமல் செய்ய வைக்கின்ற ஒரு திறனை அவர்கள் கொண்டிருந்தார். இது ஒரு மேனேஜரிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பணி. தனக்கு கீழே பணிபுரிபவர்கள் சலிப்படைந்து விடக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறோம் என்றால் அதில் 100கணக்கான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தொழில் திருப்தி ஏற்பட வேண்டும். அப்போதுதான் அவர்களின் உழைப்பு அந்த நிறுவனத்துக்கு வெற்றிகரமாக கிடைக்கும். இல்லாவிட்டால் கடமைக்கு செய்வார்கள், கடமையை செய்ய மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கொண்டுதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமான வாழ்க்கை ஒழுங்குகளை கொண்டு சேர்க்க வேண்டும். எனவே அவர்கள் சலிப்படைந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார். அதற்கு அவர்கள் கையாண்ட ஒரு உத்தி தான் மனிதர்களுக்குள் இருக்கின்ற இந்த இயல்பான கலை உணர்வுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார். கலை உணர்வுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல ஒரு சம்பவம் தான். அகழி யுத்த நேரத்திலே அகழி யுத்தத்துக்கான எல்லா முஸ்லீம்களும் தொடங்கி அதற்கான திட்டமிடல் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அகழி யுத்தம் எப்படி செய்வது என்று ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அப்போது ஒரு சாதாரண அடிமையாக மதீனாவுக்கு வந்தவர் தான் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். எங்களுடைய பாரசீகத்தில், அவர்கள் அரபு நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அவர் ஃபுருஸ் பாரசீகத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறார், நாங்கள் எங்களுடைய
பாரசீகத்திலே ஒரு நடைமுறை இருக்கிறது. எங்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் படைகள் வருகிறது என்று தெரிந்தால் எங்களுடைய எல்லையை சுற்றி நாங்கள் பாதுகாப்பு அகழிகளை தோண்டுவோம். அந்த அகழி கூடாக எதிரிகள் உள்ளே நுழைய முடியாது போகும். எனவே நாங்கள் இலகுவாக யுத்தத்தை வெற்றி கொள்வோம் அல்லது முற்றுகையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார். இந்த காலத்தில் மாதிரி விமானப்படைகள் அப்போது இல்லை. வருவதாக இருந்தால் தரைப்படை மாத்திரம்தான், தரை வழியாக வந்துதான் தாக்க வேண்டும். எனவே அகழி தோண்டுவது என்பது அப்போது இருந்த ஒரு சிறந்த பாதுகாப்பு முறை. எனவேதான் இந்த அஹ்ஸாப் போராட்டத்திலே, அஹ்ஸாப் என்று எனக்கு பேர் வந்ததென்றால் நிறைய ஹிஸ்புகள், ஹிஸ்பண்டா படை, நிறைய ஹிஸ்புகள், நிறைய குழுக்கள் இணைந்து வந்து ஒட்டுமொத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிரிகளும் ஒன்றாக சேர்ந்து செய்த போராட்டம் தான் அகழி போராட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாரும் அதில் இருந்தாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் அல்லாத ஏனைய இனக்குழுக்கள், குறைஷி, எல்லோரும் இணைந்து ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படையெடுத்து வந்தது. அதனால தான் இதை எதிர்கொள்ள முடியாது. எப்படி எதிர்கொள்கிறேன் யோசிச்ச நேரம் அகழி தோண்டுவோம்னு முடிவெடுத்தாச்சு. மதீனாவை சுற்றி அகழி தோன்றேன்னா லேசான வேலையா? ஒரு நகரத்தை சுற்றி அகழி தோன்றேன்னா லேசான வேலையா? யோசிப்பான், எவ்வளோ கஷ்டமான வேலை. அப்போ இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கி வச்சாச்சு. தொடக்கி வைத்தால் பசி, பஞ்சம், பட்டினி, சாப்பாடுகளும் பெரிய அளவில் இல்லை. போயிட்டுருக்குது இப்போ அகழி தோன்ற வேலை. சஹாபாக்கள் சோர்வடைய தொடங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? பாட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண. ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாட்டொன்று தொடங்கி விட்டாங்க. ஒரு அடியை ரசூலுல்லாஹ் படிப்பார்கள், அடுத்த அடியை சஹாபாக்கள் தொடருவார்கள், அடுத்த அடியை இன்னொருவர் படிப்பார். இப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பாடல்களை பாட ஒரு உற்சாகம் பிறந்து அவர்களுக்குள் அந்த வேலையை இலகுவாக்கி கொண்டவர்கள் இந்த வேலையை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனேஜ்மெண்ட்டிலே கையாண்ட ஒரு டெக்னிக். என்ன டெக்னிக்? இந்த கலை உணர்வோடு சேர்ந்து வேலைகளை செய்ய வைக்கின்ற போது அது அவர்களுக்குள் ஒரு அலுப்பை, சலிப்பை ஏற்படுத்தாத ஒரு நிலை தோன்றும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிம் போன்றவற்றிலெல்லாம் பதிவாயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அகழி போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை சுமந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் வேலைக்கு சொல்லி போட்டு மேலே இருக்கையில் போய் எல்லோரும் மண்ணை தோண்டணுமா, அழகாக தோண்டணும், நான் பார்ப்பேன், உடையில் வந்து செக் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிற கட்டளை இடுகின்ற ஒரு லீடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. ஒரு கட்டளை இட்டு விட்டு பார்த்து கொண்டிருக்கிற தலைவராக நபி அவர்கள் இருக்கவில்லை. மாற்றமாக களத்தில் இறங்கி பணி செய்கின்ற ஒரு செயற்பாட்டாளராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அப்படி தான் நம்முடைய தலைவர்கள் என்ன செய்கிற எல்லாத்தையும் பிளான் பண்ணி அடுத்தாக்கிற தலையில் எடுத்துட்டு அவங்க ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. எப்பயும் ஒரு வசதியான ஒரு வளையத்தை தங்களுக்கு உருவாக்கி கொள்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படியா? அவர்களோடு இணைந்து மக்களோடு மக்களாக தானும் அந்த மண்ணை சுமந்து கொண்டிருந்தார். மண் அவர்களின் வயிற்றின் வெண்மையை மறைத்திருந்தது. அப்போது அவர்கள் இந்த பாடலை பாடினார்கள். ரசூலுல்லாஹ் பாடுறாங்க இந்த பாட்டு, அல்லாஹ்வின் மீதானையாக, அல்லாஹ் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி காண மாட்டோம். அப்போ அந்த பாட்டோட உள்ளடக்கம் என்ன? அதுவும் இஸ்லாம் தான். பாட்டு படித்தாங்க, சரி, என்ன பாட்டு படித்தாங்க என்று பார்த்தால் விரசமான பாடல்களை பாடவில்லை. மனிதனுடைய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பாடல்கள் அமையவில்லை. அதுவும் ஈமானிய உணர்வை தூண்டக்கூடிய பாடல்களாகத்தான் இருந்தது. யா அல்லாஹ், அல்லாஹ் என்று ஒன்று இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி இல்லை, தர்மம் இல்லை, தொழுகை இல்லை, எனவே எங்களுக்கு நீ அமைதியை தர வேண்டும். இது தமிழில் இப்படி போகிறதுக்கு அரபுல வடிவான கவிதை, அரபு மொழியில் அது எதுகை மூனையோடு பாடப்பட்ட ஒரு கவிதை. தமிழில் அதை மொழிபெயர்க்கிற நேரம் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, கவிதையாக மொழிபெயர்க்காமல் விஷயத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அரபு மொழியில் அது அழகான கவிதை. நிச்சயமாக எதிரிகள் எங்கள் மீது அதிகாரத்தை செலுத்த முயல்கின்றனர், அவர்கள் குழப்பத்தை உருவாக்க முயன்ற போது நாங்கள் மறுத்து விட்டோம் என்று அழகான ஒரு கவிதையை, கருப்பொருளை கொண்ட கவிதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடி பாடி, இது ஒன்று இல்லை, இந்த ரிவாயத்தை நான் ஒவ்வொரு ஹதீஸ்லையும் தேடுற போது வித்தியாசமாக இருந்துச்சு. வேறு கவிதை, வேறு கவிதை அடிகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வித்தியாசமான பல ரிவாயத்துக்களில் இந்த கவிதைகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஹதீஸ் கிரந்தங்களிலும் வித்தியாசமாக இந்த கவிதை அடிகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஹ்ஸாப் போர் காலத்திலே பாடிய இந்த பாட்டு, வல்லாஹி மல் ஹயாத்து
இல்லல் ஹயாத்துல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. கவிதை பாருங்க, ஆஹிரா முஹாஜிரா கண்டு எதுகை மூனையோடு பாடப்பட்ட கவிதை. என்ன அதில் கருத்து? வல்லாஹி யா அல்லாஹ் ஒமல் ஹயாத்து இல்ல ஹயாத்தில் ஆஹிரா. வாழ்க்கை என்ன? அது மறுமையின் வாழ்க்கை தான், இந்த உலகம் வாழ்க்கை அல்ல. எனவே நீ அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ பாவம் மன்னிப்பை. அப்போ உற்சாகம் அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு பாட்டினூடாகவே ஒரு தௌபா, ஒரு இஸ்திக்பாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தியதாக ஒரு ரிவாயத்திலே வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கவிதையை பாருங்கள். இது அரபு, நான் சொன்னேன் தமிழில் அது மொழிபெயர்க்க அந்த சுவையோடு அனுபவிக்கல, அரபுல அது சுவையோடு இருக்குது. இந்த கவிதையை பாருங்கள். இதான் அந்த பர்ரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். வல்லாஹி லவ்லல்லாஹு மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா சல்லைனா. அந்த எல்லாம் நான் தான் முடியும் பாருங்க. ஃபஅன்ஸிலன் சகீனத அலைனா வதபத்தல் அக்தாம இல்லா லாகைனா இன்னல் அலா கத் பஅவ் அலைனா இதா அராது ஃபித்னதன் அபைனா. எல்லாம் வந்தபடி எதுகை முனையோடு பாடப்பட்ட கவிதை. அதனுடைய அர்த்தம் தான் இது இப்போ நான் சொன்னேன். அல்லாஹ் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, தொழுகை இல்லை, ஆத்மீகம் இல்லை, சதகா இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சிறப்பை பற்றி பாடிய ஒரு கவிதையாக அது வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நிறைய வாசகங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடியதாக இந்த கவிதைகள் பதியப்பட்டிருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எப்படி ஒரு நிர்வாகத்திறன், தான் வேலை செய்யாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை வேலை வாங்குபவராக இருக்கவும் இல்லை, வேலையைத்தான் டார்கெட் பண்ணுறோம், எனவே நாங்கள் சீரியஸாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவும் இல்லை. சீரியஸோடு அந்த பாடல்களை, கவிதைகளை சேர்த்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தி அதிலும் ஒரு ஈமானிய சிந்தனையை கொடுத்தவர்கள் வேலை வாங்கியிருக்கிறார்கள். இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். என்ன சம்பவம்? ஒரு பெண் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு போராட்டத்தின் போது வந்து சொல்கிறார், ரசூலல்லாஹ் நான் ஒரு நேர்ச்சை வச்சிருக்கிறேன், நான் ஒரு நேர்ச்சை வைத்திருக்கிறேன். என்ன நேர்ச்சை? ரபான் அடித்து பாட்டு படிக்கிற நேர்ச்சி. இதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கலாமா? ஒரு ஆன்மீகவாதிகிட்ட, ஒரு ஆன்மீக தலைவர்கிட்ட வந்து இப்படி பேசலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உணர்வுகளோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதற்கு தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆதாரம். அப்போ நாங்கள் அந்த நிர்வாகத்திறனில் முக்கியமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார் அந்த பெண், யா ரசூலல்லாஹ் நான் நேர்ச்சை வச்சுக்கிறேன். என்ன நேர்ச்சை? துஃப், அரபுல துஃப்ன்னு சொல்கிறோம். துஃப்ன்னு ரபான், இசைக்கருவி. இந்த ரபான் என்கின்ற இந்த இசைக்கருவி, இந்த துஃப்பை அடித்து பாட்டு படிக்க வேண்டும். நீங்கள் வெண்டிங்கன்னு சொன்னால், யுத்தத்தில் நீங்கள் வெண்டிங்கன்னு சொன்னால், என்னுடைய கணவரும் உங்களோடு வந்து போராடுகிறார், அவரும் சேர்ந்து வெற்றி பெற்றால் நான் உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பெண் வந்து சொல்கிறான், நான் துஃப் அடித்து பாட்டு படிக்க வேண்டுமே, அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டுமே என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அப்படி நேர்ச்சை வைத்திருந்தால் அதை நீ நிறைவேற்றிக் கொள்ளு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஆதரவு அளித்ததாக நாங்கள் ஹதீஸினை பார்க்கிறோம். இன்றைக்கு முகாமைத்துவ ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் வேலையை வேலையாக செய்யாமல் அதனை ஒரு விளையாட்டாக, ஒரு மகிழ்ச்சியான விடயமாக, அதனை ஒரு இன்ட்ரெஸ்டான காரியமாக செய்வதற்கு வழிகாட்டுவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அதுக்காகத்தான் இன்றைக்கி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க, நிறைய கம்பெனிஸ் இந்த காம்படிஷன்ஸ் அறிவிக்கிறது வேலையாட்களுக்கு மத்தியில். இத்தனை டார்கெட் நீங்கள் முடித்தா உங்களுக்கு இன்னும் ஆஃபர், உங்களுக்கு இத்தனை வெளிநாட்டு பயணங்கள், உங்களுக்கு இன்ன சலுகைகள், உங்களுக்கு இத்தனை வீதம் போனஸ். இது ஏன் சொல்கிறது? அந்த வேலையாக செய்யாமல் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கு இப்படி செஞ்சு அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனுக்காக அப்படி செய்கிறான். அதே ஸ்கில்லை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு விதத்திலே செய்திருக்கிறார். ஆகவே இந்த கவிதை, பாடல், இந்த மனித உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம், தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தியது கிடையாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், அண்மையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பொறியியலாளர் கல்லடி பாலத்துக்குள் சூசைட் பண்ணி இறந்து போனார். ஒரு பொறியியலாளர் ஏன் இறந்து போனார் என்ற அவருடைய வாழ்க்கையை தேடி பார்த்தால் அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. லைஃப், சொத்து, பணம், நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஏன் சூசைட் பண்ணினார் என்று பார்த்தால் என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ், தொழிலிலே இருக்கின்ற இறுக்கம். அவரோட தொழிலிலே இருக்கின்ற ஸ்ட்ரெஸ் தான்
சில போது அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று மரண விசாரணை அதிகாரிகள் சொன்னார்கள். அதுதான் அவருடைய சூசைடுக்கு காரணம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பர்சனலாக அவரோட ஃபேமிலி மற்ற இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சூசைட் செய்கிறாருன்னு பார்க்க ஏன் இன்றைக்கி எத்தனையோ பேர் நாம் இப்படி கேள்விப்படுறோம். நல்ல நல்ல தொழில் வாய்ப்புகளில் உயர் பதவிகள் இருக்கிறார்கள், சூசைட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதனுக்கு வேலை பளு கூடினால் அவனால் அதனை நிர்வகித்துக் கொள்கின்ற அளவுக்கு ஆன்மீக பக்குவமும் அதுக்கேற்ற வகையிலான ஒரு திட்டமிடலும் அவன்கிட்ட இல்லாத போது அவன் சூசைட் பண்ணுவான். இது இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம வேலை வாங்கிக்கலாம். யாருக்கும் வேலை பளு அவர்களுடைய உள்ளத்தை வருத்தக்கூடிய அளவிலே அவர்களுக்கு கடுமையான ஒரு வேலை அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது என்பதில் கவனம் இருந்திருக்கிறார். இதற்கு சிறந்த ஆதாரம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 வருடங்கள் பணியாற்றிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கூற்று. அவர் என்ன சொல்கிறார்? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கிட்டத்தட்ட 10 வருஷம், சில நேரம் 9 வருடங்களாக இருக்கலாம், நான் வேலை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் கூட, ஒரு சிங்கிள் டைம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து நீ இந்த வேலையை முடித்து விட்டாயா அல்லது இந்த வேலையை நீ இன்னும் செய்து முடிக்கவில்லையே என்று என்னை கடிந்து கொண்டது கிடையாது. இந்த வேலை இப்படி செய்திருக்கலாமே என்று எனக்கு அவர்கள் சொன்னது கிடையாது. தப்பி தவறி நான் ஒரு வேலையை செய்ய மறந்திருந்தாலும் தவறி போயிருந்தாலும் நான் அதனை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களே தவிர என்னை அவர்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்க மாட்டாங்க, என்னை அழுத்தப்படுத்த மாட்டாங்க, என்னை அவர்கள் கடிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி சாஃப்டாகத்தான் என்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்று ஒரு பணியாளர் சொல்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு சர்வெண்ட்டாக இருந்தவர், ஒரு பணியாளராக இருந்தவர். இந்த 10 வருடத்தில் சரி வளமையாக கோவப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை, ஒருபோதும் கோவப்பட்டது கிடையாது, ஒரு தடவை கூட என்கிட்ட இப்படி நடந்து கொண்டது கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவோம். எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்! யாரையும் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை அவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக விடவில்லை, அவர்களுக்கு அதிகரித்த வேலைப்பளுக்களை சுமத்தவில்லை, ஏன் செய்யவில்லை என்று கடிந்து கொள்ளவில்லை. டார்கெட் கொடுத்தாங்க, செய்ய சொன்னாங்க, அவனை 7 மணி செய்வான், 7வது ஒரு விஷயத்தை நாங்கள் சுமத்தக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார். அல்லாஹ் தஆலாட்டையும் இந்த பண்பு இருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. நான் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தி கப்பால் எந்த ஒரு சுமையையும் நாங்கள் சுமத்துறதில்லை, அதில் சக்தி கப்பால் நாங்கள் சுமத்துறதில்லை. நாங்கள் தான் சொல்கிறோம், யாரெல்லாம் எனக்கு தாங்க இயலாத ஒரு வருத்தத்தை தந்துட்டியே, யாரும் சொன்ன தாங்க இயலாம், தாங்க இயலுமானது தான் அல்லாஹ் தருவோம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கடுமையான ஒரு சோதனையால் தான் நீ தந்திருக்கிறாய் என்று நம்ம கேட்குறோம். நமக்கு தெரியுமா? நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான் என்று தெரியுமா? யாருக்கும் தெரியும். நான் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா இயலாத ஒரு விஷயத்தை நமக்கு தர மாட்டான். அப்போ நமக்கு தந்திருக்கிறதுல ஒரு ஹைர் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த விடயங்கள் சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் இன்றைய நவீன காலத்திலே மனநிறைவாக தொழில் செய்கிறது மிக குறைந்திருக்கிறது. அது காரணம் என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுகள் தான் ஒரு தொழில்துறையின் முக்கியமான அம்சங்கள் என்று இவை புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியல்ல, மனிதாபிமானம் என்கிற ஒன்று இருக்கிறது. ஒரு தொழிலாளியை இத்தனை மணித்தியாலங்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கலாம். ஆனால் அவனுடைய நோய், அவனுடைய இயலாமை இவற்றை புரிந்து கொள்ளாத ஒரு முதலாளி அவனை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குவது மனிதாபிமானத்துக்கு முரணானது. அது தொழில் உலகுக்கு சரியாக இருக்கலாம். அதே மாதிரி டைம், ஒரு வேலை பளு, வேலை சுமை என்கிற ஒன்று விஷயங்கள் எல்லாம் அது இருக்கலாம், இருக்கக்கூடாது என்பது. ஆனால் அது நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு தூரத் பிரதேசத்திலிருந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு வருபவரும் அருகில் இருக்கிற ஒரு பிரதேசத்திலிருந்து அப்போதான் வேலைக்கு வாரவரும் எப்படி சமமாகுவார்? ஆனால் எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்பதுதான் இந்த தொழில்சார் சட்டம் சொல்லுகின்ற விஷயம். இதனால் தான் இந்த ஸ்ட்ரெஸ். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு. அந்த மனிதர்களுடைய இயல்புக்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புகள், உபதேசங்கள் எல்லாமே மாறி இருக்கிறது. அந்த மனிதனுக்கு ஏற்ப அது பலவீனங்களுக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நோன்போடு நான் என்னுடைய மனைவியை முத்தமிட்டால் நோன்பு முறிந்து விடுமா என்று கேட்டபோது அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடியும், ஹராம், வைத்திராதுன்னு சொன்னாங்க. இரண்டாவது அதே கேள்வியை ஒரு வயது முதிர்ந்த ஒருவர்
வந்து கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ், நோன்போடு நான் என்னுடைய மனைவியை முத்தமிட்டால் நோன்பு முறியுமா? இல்லை, முடியாது, அது ஹலால் என்று சொன்னார். எதை வைத்து இந்த தீர்ப்பு? அந்த மனிதருடைய பலவீனங்களை வைத்து, அவருடைய வயது இவருடைய வயது, அவருடைய உணர்ச்சி இவருடைய உணர்ச்சி, ரெண்டும் வித்தியாசம். இருவருக்கும் ஒரே சட்டத்தை பிறப்பிக்க முடியாது. அங்கு சட்டங்களில் கட்டாயம் நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார். இது அவருடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற முக்கியம். இதனால் தான் எல்லோரும் அவர்களை நேசித்தார். யாரும் அவர்களை வெறுக்கல. இளைஞர்களும் இருக்கல, முதியவர்களும் இருக்கல, பெண்களும் இருக்கல, சிறுவர்களும் இருக்கல, எல்லோருக்கும் ஏற்ற ஒரு மார்க்கத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை ஒழுங்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே டைம், யாருக்கும் அதில் ஒரு நெகிழ்வு போக்கு கிடையாது, ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது என்று சொல்லுகின்ற போது இதனால் பலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுவார்கள், பலர் தொழிலிலே திருப்தியற்ற நிலையிலே பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரம் சலுகைகளை கொடுக்கின்ற போது அதனை துஷ்பிரயோகம் செய்பவர்களும் இருப்பார்கள். அதனையும் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். சரி, மூன்றாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனேஜ்மெண்ட்டிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான், அவர்கள் எந்த ஒரு உறவையும் துண்டித்துக் கொள்வதில்லை. இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். மேனேஜ்மெண்ட்டில் ஆக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இன்றைக்கி நிறைய உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வேணுமெண்டா போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கீழே பணியாற்றாகிற நிலைமை எப்படி. இன்றைக்கி நிறைய முதலாளிமார்களோட தொழிலாளிமார்களுக்கு இருக்கிற உறவு எப்படி என்று நாங்கள் உண்மையாக சிந்தித்து பார்த்தால் தெரியும். பலர் வெளிப்படைக்குத்தான் அவர்களோடு சரியாக பழகுவார்கள். அவரோடு இருக்கின்ற போது அவரோடு நல்ல வெளியே வந்து அவரை பற்றி தான் கழுவி ஊற்றும், அவருடைய பிள்ளைகளை எல்லாம் விமர்சித்து செய்து, இது இயல்பாக இருக்கு இன்றைக்கி சமூகத்துக்கு. காரணம் என்னன்னா, அந்த அப்படியான ஒரு உறவை தான் நாங்கள் கட்டியெழுப்ப விரும்புகிறோம். இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் ஏனோ தானோ என்று அடுத்தவர்களோடு முரண்பட்டு கொண்டு செயற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பியூட்டி என்னென்றா, அவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட கண்டெக்டை முறிச்சு கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி பிஸ்னஸில் முக்கியமான விஷயம் கண்டெக்ட் தான். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு கண்டெக்ட் உருவாக அந்த அளவுக்கு அவனுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இன்றைக்கி நிறுவன முகாமைத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிஆர், பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை யார் சரியாக கட்டி எழுப்புறாரோ அவருக்கு நல்ல கஸ்டமர்ஸ் இருக்கு, அவருக்கு நிறைய இலாபம் கிடைக்கும். அப்போ அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலையாய அம்சமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் எந்த ஒருவரோடும் உறவை முறித்துக் கொள்ள மாட்டார். எதிரிகளோடு கூட உறவை கட்டி எழுப்புவார். எதிரிகள், ஆனால் உறவை கட்டி எழுப்புவார். இது அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண. இதனால் சஹாபாக்கள் முரண்பட்டு இருக்கிறார். இந்த இயல்பினால் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து முரண்பட்டு இருக்கிறார். இது என்ன நீங்கள் எடுக்கிற முடிவு என்று அவர்களோடு முரண்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இயல்பாக நாங்கள் பார்க்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கணும், மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கணும். அவ்வளவு துரோகம் செஞ்சுக்காங்க. ரசூலுல்லாஹ் விருந்துக்கு கூப்பிட்டு போட்டு மேலிருந்து கல்லை தள்ளி விட்டு கொலை பார்த்தாங்க. அல்லாஹ் காப்பாற்றினான். உங்களுக்காக சமைச்சிட்டு வந்த இறைச்சின்னு சொல்லி ஒரு யூத பெண்ணிட்ட கொடுத்து நஞ்சு தடவிய இறைச்சியே கொடுத்து அனுப்பினார்கள். அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். வஹீயின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து அதனை சாப்பிட வேணாம்னு சொல்லி காப்பாற்றினான். பனு கைனுகா போன்ற போராட்டங்களிலே வந்து மிக பெரும் துரோகத்தை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக விமர்சித்தார். ஹாஃபிதுகளை கொலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வோட நெருங்கிய உறவுகளை எல்லாம் சதித்திட்டம் செய்து முறையடித்தார்கள். இப்படி வாழ்நாள் நடுகிலும் யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தது என்னவோ துரோகம்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூத சமுதாயத்துக்கும் இடையில் இருந்த உறவு எப்படி இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற போது அந்த துரோகங்களை, அந்த கழுத்தரப்புகளை, அந்த காட்டிக் கொடுப்புகளை எல்லாம் மறந்து சர்வ சகஜமாக அவர்களோடு பழகக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தாங்க. சிறந்த உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில் கூட, கடைசி தருணத்தில் கூட அவங்களுடைய கேடயத்தை அவர்கள் அடகு வைத்திருந்தார்கள். யார்கிட்ட? ஒரு யூதர் சகோதரர்கிட்ட. பிஸ்னஸ் உறவு இருந்து, யூதர்கள் எதிரிகள், நிறைய சதித்திட்டங்கள் செய்திருக்கிறார்கள், கொலைகளை செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. பட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உறவை முறித்துக் கொள்ளவில்லை. அவர்களோட உறவை முறித்துக் கொள்ளவில்லை. யூதர்கள்ட்ட தான் கடன் பெற்றிருந்தாங்க. கடன் பெற்று முதல் கடன் வாங்கியிருந்தாங்க. கடனுக்கு பகரமாக அந்த கவசத்தை அடகு வைத்திருந்தார்கள். பிறகு கடைசி வரைக்கும் மீட்கல, கவசத்தை விற்று அவருடைய கடன் அடைக்கப்பட்டது என்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே யூதர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார உறவை பேணி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டி வந்தவர் யார்? நல்லா தெரியும், முஸ்லீம் அல்லாதவர்களால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி. அப்போ நாம் என்ன செய்வோம்? முஸ்லீமாக்களை தான் எடுப்போம் வேலைக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வழிகாட்டுவதை எடுத்துக்கொண்டது அப்துல்லா இப்னு
உரைக்குத்தன்னு சொல்லக்கூடிய அப்போது இருந்த ஒரு யூத சகோதரரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைடாக எடுத்துக்கொண்டிருந்தார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் உறவை துண்டிக்கவில்லை என்பதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மாத்திரமல்ல, ஹிஜ்ரத்தின் போது இப்படி அப்துல்லா இப்னு உரைக்கத்தை தெரிவு செய்திருந்தார்கள். மக்கா வெற்றியின் போது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்ட போது அவர்களை பழிவாங்க வேண்டும் எண்ணத்துக்காக அவர்களுடைய வயிற்றை கிழித்து அவருடைய ஈரலை எடுத்து சப்பி துப்புவேன் என்று சபதம் போட்டு அதனை செய்து முடித்த ஒரு பெண்மணி தான் ஹிந்தா என்று அழைக்கப்படுகின்ற ஹிந்த் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண். அவர் மக்கா வெற்றியின் போது பிடிபடுகின்றார். எல்லா ஒட்டுமொத்த மக்கா மக்களும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பகிரங்க மரண தண்டனை நிறைவேற்றுவார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொந்த சாட்சாவை, அதுவும் இஸ்லாத்துக்கு பலம் சேர்த்து கொண்டிருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களை இப்படி அவமானப்படுத்தி கொலை செய்த ஒருவர், உடம்புகளை உருக்குலைத்தவர், அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக தண்டிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஹிந்த் செய்தி அனுப்புகிறா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ரசூலுல்லாஹ்வோடு இணைந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு அனுமதி கிடைக்குமான்னு ஒரு செய்தி அனுப்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஹிந்தாவை சந்திக்க விரும்பவில்லை, அவரோடு பேச விரும்பவில்லை, அவ்வளோ கோபம் இருந்துச்சு உள்ளத்தில், ஆனால் அந்த உறவை துண்டிக்க விரும்பல. உடனே சொன்னார்கள், அவருடைய இஸ்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ சஹாபாக்கள் குழம்பிட்டாங்க. நீங்கள் ஹிந்தாவை இப்படி மன்னிப்பீர்கள், அவரை இஸ்லாத்துக்குள்ளே நினைச்சு கொள்றையா, இவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒருவரை நாங்கள் நினைத்துக் கொள்றையான்னு சஹாபாக்கள் எல்லாம் முரண்பட்டு கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை முறித்து கொள்ளவில்லை, அவரை மன்னித்து இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளே அழைத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கை உங்களுக்கு நான் ஏற்கனவே அதை பற்றி கலந்துரையாடினோம். சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது ஒட்டுமொத்த தன்னோடு இருந்த சஹாபாக்களும் சொன்ன விஷயம், அவர்கள் அடித்தால் நாங்களும் அடிப்போம், போராடம் என்றால் போராடுவோம், நாங்கள் தயாராகத்தானே வந்திருக்கிறோம் என்று சொன்ன போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளோடு இருக்கின்ற உறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை, சமாதானத்தின் பக்கம்தான் சாய்ந்தார்கள். ஒட்டுமொத்த மக்கா அதிகார வர்க்கமும் தன்னை எதிர்க்கிறது என்று தெரிந்தும் கூட ஹிஜ்ரத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமானித பொருட்களை எடுத்துக்கொண்டு போகவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இந்த மக்கா மக்களினுடைய அமானித பொருட்களின் இடத்தில் இருக்கிறது, அத்தனையையும் நீங்கள் சரியாக ஒப்படைத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். இன்னொரு நிர்வாக திறன், எவ்வளோ அழகான ஒரு முகாமைத்துவம். எதிரி தன்னை அழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருவரை நியமித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். இதெல்லாம் தெரிந்தும் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய அமானித பொருட்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதனை நீ ஒப்படைத்து விட்டு தான் மதீனாவுக்கு திரும்ப வேண்டும் என்று தன்னுடைய மருமகன் அல்லது சகோதரன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்து விட்டு போனார்கள். என்றால் எப்படி ஒரு விசித்திரமான உணர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. ஒரு எதிரி, ஆனால் உறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில். நாலாவது விஷயம்தான் ஃபீல்ட் ரிசர்ச், களஆய்வு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் நினைச்சுக்கொள்ளக்கூட ரசூலுல்லாஹ் ஒரு ஜுப்பா போட்டு பள்ளிக்குள்ளே பேன் பண்ணியிருந்த ஒரு ஆள் என்று நினைச்சுக்கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் தான் இவர்களுடைய இந்த பண்பு. எதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீல்ட் ரிசர்ச் செய்யாமல் முடிவெடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு நவீன உலகம் பேசிக்கொண்டிருக்கிற முகாமைத்துவ திறன்களில் முக்கியமானது தான் இந்த ஃபீல்ட் ரிசர்ச். கள ஆய்வு செய்து பாருங்கள். ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறோம்னா திடீரென அதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் செஞ்சோம்னா திடீரென லாஸ்ட் ஆகி போயிடும். அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், இதுக்குரிய ஃபீஸிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, இதுக்குரிய வசதி வாய்ப்புகள் என்ன, இதுக்குரிய மார்க்கெட் எப்படி இருக்குது, இதுக்குரிய வாய்ப்பு எப்படி இருக்கிறது, ஒரு ஸ்வட் அனலைசிஸ் இன்றைக்கு இதனை சொல்கிறார்கள். ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய பலவீனம், பலவீனம், வாய்ப்பு, சந்தர்ப்பம், சவால், இவற்றையெல்லாம் ஒரு பகுப்பாய்வு செய்துவிட்டு தான் ஒரு வேலையில் இறங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிக்ஸ் ஹெட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்று சொல்கிறார்கள். 6 வர்ண தொப்பி அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லி இன்றைக்கி இதையெல்லாம் பேசுகிறது. இதெல்லாம் என்ன, களப்பகுப்பாய்வு செய்த பிறகுதான் ஒரு பணியை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்று நவீன மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பேசி கொண்டிருக்கிற போது இதனை ஒரு படிக்காத மேதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் செய்து காட்டியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் வந்தது முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? சென்சஸ் ரிப்போர்ட், சரியான துல்லியமான சனத்தொகை கணக்கெடுப்பு.
முதலாவது மதீனாவுக்கு வந்து நபி அவர்கள் செஞ்ச 2 வேலை. ஒன்று மஸ்ஜிது நபவிங்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம், பயிற்றுவிப்பு, கல்வி, சகல விடயங்களை ஒழுங்கமைப்பதற்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் தேவைப்பட்டது. அதுதான் மஸ்ஜிது நபவி. அது தொழுகைக்கான இடம் மாத்திரமல்ல, நம்முடைய பள்ளிவாசல்கள் மாதிரி ஜும்மாக்கு 5 வேளை தொழுகைகளுக்கு மாத்திரம் திறந்து முடுகின்ற ஒரு பள்ளி வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயில் இருக்கவில்லை. அதுதான் நிர்வாக மையம். அங்கே தான் எல்லாம், அங்கே தான் நீதிமன்றம், அங்கே தான் திருமணம்லாம் எங்கே நடந்தது? ரசூலுல்லாஹி காலத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே தான். காதிக்கோடு எங்கே நடந்தது? பள்ளிவாசலுக்குள்ளே தான். யுத்தத்துக்கான பயிற்சிகள் எங்கே நடந்தது? பள்ளிவாசலுக்குள்ளே தான். கலந்தாலோசனைகள் எங்கே நடந்தது? பள்ளிவாசலுக்குள்ளே தான். வெளிநாட்டு தூதுவர்கள் எங்கே சந்தித்தார்கள்? அதே பள்ளிவாசலுக்குள்ளே தான். வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தபோது அவர்கள் தங்குறதுக்கு எங்கே இடம் கொடுக்கப்பட்டது? அதுவும் பள்ளிவாசல். நாம் பள்ளிவாசலுக்குள்ளே முஸ்லீமாக அல்லாதாக்கள் வரலாமா வரையலாதாண்டு இன்னும் பத்துவா கேட்டு கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள தூங்க வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்கள தங்க வச்சு எல்லாமே செஞ்சுக்கிறாங்க பள்ளிவாசல். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லிலே முக்கியமானது தான் இந்த ஃபீல்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கள ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மதீனாவினுடைய சனத்தொகையை பார்த்தார்கள். முஸ்லீம்கள் எத்தனை %, யூதர்கள் எவ்வளவு, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், பழங்குடியினர் எவ்வளவு இருக்கிறார்கள், துல்லியமான கணக்கெடுப்பு இதை சஹாபாக்களை வைத்து அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிர்வாக கட்டமைப்பொன்றை அவர்கள் மேற்படுத்தினார்கள். எல்லா இனக்குழுமங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு அழகான ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதுதான் மதீனா சாசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த மதீனா சாசனம். அதை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். இப்போயும் மீறி மதீனா சாசனத்துடைய வாசகங்கள் அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம்கள் இதனை ஆட்சி செய்தாலும், எங்களுடைய ஆட்சியங்கள் இந்த மதீனா இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சகல உரிமைகளும் பாதுகாக்கப்படும். உங்களுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய சர்ச், உங்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அத்தனையும் எங்களுடைய பாதுகாப்பில் இருக்கும். உங்களுடைய மத தலைவர்கள், அவர்களுக்குரிய சேஃப்டி, அவர்களுக்குரிய செக்யூரிட்டி நாங்கள் தருவோம். மாத்திரமல்ல, மதீனாவிலே இருக்கிற எந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிராக போராட்டத்துக்கு யார் கிளம்பி வந்தாலும் ஒட்டுமொத்த மதீனா உங்களுக்கு ஆதரவாக வருவோம். இஸ்லாமிய போராட்டம் இல்லை, இது என்ன போராட்டம்? அரசியல் போராட்டம். எங்களோட மதீனாவுக்குள்ளே வாழ்கிற எந்த ஒரு இனக்குழுமத்துக்கு எதிராக யாராவது படையெடுத்து வந்தாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு மதீனா சமுதாயம் நிற்கும் என்று சொன்னார்கள் என்றால், எப்படி ஒரு அழகான ஒரு உறவு, எப்படி ஒரு அழகான ஒரு ஒப்பந்தம். இன்றைக்கு பேசுகின்ற இந்த ஹியூமன் ரைட்ஸ், இன்றைக்கு பேசுகின்ற இந்த மைனாரிட்டி ரைட்ஸ், சிறுபான்மையினருக்கான உரிமை என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விஷயத்தை எல்லாம் களத்தில் செஞ்சு காட்டினவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இதோட என்ன உரிமை வரும்? மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே ஒவ்வொரு இனக்குழுமங்களிலிருந்தும் ஒருவரை நியமித்திருந்தார்கள் இந்த தகவல்களை எல்லாம் திரட்டுவதற்காக. டேட்டா ஆஃபீஸர்ஸ் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதையெல்லாம் அவர்கள் கொண்டு வருகின்ற தகவல்களை கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள். எப்படி தகவல் திரட்டுற நுட்பங்களை பெற்றிருந்தான்னு பாருங்கள். இன்றைக்கி டேட்டா கலெக்ஷன் மெத்தட் என்பது உலகத்திலே நவீன காலத்திலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஆய்வுகள் எல்லாத்திலையும் முக்கியத்துவம் வருவது என்ன? டேட்டா கலெக்ஷன், தகவல்களை துல்லியமாக திரட்டுவது எப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திரட்டினார்கள்? பத்ர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எதிரி படையிலே எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாறுவேடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நாட்டுப்புறத்து ஆடு மேய்ப்பவர்கள் போல அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார்கள். அங்கே வரக்கூடிய ஒரு வயோதிபரிடத்திலே கேட்கிறார்கள், இங்கே இவர்கள் எத்தனை ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுகிறார்கள், இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டால் தெரிஞ்சிடும் இவங்க ஒட்டர் வேலை பார்க்காங்க. நாங்கள் ஒட்டகம் மேய்க்கிட்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஒட்டகம் மேய்க்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் மறப்பாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க 9 தொடக்கம் 10 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுகிறார்கள். அப்போ 1000 பேர் வந்திருக்காங்க. எப்படி துல்லியமான ஒரு கணக்கெடுப்பு முறை. நேரடியாக போய் அவங்கள்ட்ட எத்தனை பேர் வந்திருக்கான்னு கேட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு தகவல் கொடுத்திக்க மாட்டார். இவங்களை பற்றின தகவல் அங்கே கொடுத்திருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டக ஓட்டியை போல போய் அவங்கள்ட்ட போய் அங்கிருந்து வந்த ஒருவருக்கு போய் எத்தனை ஒட்டகங்களை குறைஷிகள் அறுத்து சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டபோது 9 தொடக்கம் 10 ஒட்டகம் பண்ணால் ஒரு ஒட்டகத்தில் 100 பேர் சாதாரணமாக சாப்பிடலாம்னா 900 தொடக்கம் 1000 பேர் வந்திக்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளான தகவல் திரட்டுகின்ற நுட்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை இவ்வாறு தான் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல,
மக்காவில் இருந்து கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய நிலவரங்களை சீர் செய்வதற்காக, அங்கே இருக்கிற களத்தை ஆய்வு செய்வதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளம் சஹாபி, சின்ன வயசுலேயே மௌத்தா போயிட்டார். உஹத் யுத்தத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். முஸ்அப் இப்னு உமைருடைய தோற்றம் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹுடைய இளமை தோற்றத்துக்கு ஒப்பானது. அதனால் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார் என்ற செய்தி பரவினதுக்கு காரணம் அதுதான். அது வீணான வதந்தி அல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்தோற்றம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்துக்கு கிட்டத்தட்ட ஒப்பானதாக இருந்தது. அப்போ இறந்து கிடந்த உடல்களை பார்க்குற நேரம் டக்குன்னு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் வந்துரி. அப்போ அந்த செய்தி தான் தகவல் கசிந்து வேறு மாதிரி போய் ரசூலுல்லாஹ் தான் உஹத் யுத்தத்தில் மரணிச்சு விட்டார் என்ற செய்தி பரவலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் விழுந்து காயம் அடைந்திருந்தாங்க, முஸ்அப் இப்னு உமைர் மரணிச்சிருந்தாங்க. ரெண்டையும் இணைத்து ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க என்ற செய்தி பரவி போனது காரணம் அதுதான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு பெஸ்ட் ஈமான், ஒரு பெஸ்ட் ஈமான் தாரி என்ன அவரை சொல்லலாம். தன்னுடைய தாய் அவரை கொடுமைப்படுத்தி இஸ்லாத்தை விடும்படி எவ்வளவோ எச்சரித்தும் கூட அவர் மக்காவுடைய காலப்பகுதியில் இஸ்லாத்தை விடல் கடுமை எச்சரித்தார். முதல்ல அன்பா சொன்னார், மிரளல்ல. பிறகு மிரட்டி பார்த்தார், செய்யலை. மூணாவது கட்டி போட்டார். கட்டி போட்டு அவரை அவரை சித்திரவதை செய்து தாய், சொந்த தாய் அவரை கடுமையான நோவினை செய்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு. அப்பையும் அவர் முஸ்அப் இப்னு உமைருக்கு எல்லா வசதியும், கடும் பணக்காரன். நான் நேற்று சொன்னேனே, அவர் ஒரு ரோட்டால் போனால் அடுத்த ரோட்டில் மணக்கும், அப்படி பிராண்டட் அத்தர் பாவிச்சிட்டு இருந்த ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படியெல்லாம் துன்புறுத்தியும் கூட அவர் இஸ்லாத்தை விட்டு விடவில்லை. காரணம் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பற்று. கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தான் தெரிவு செய்தார்கள். உனக்கு இந்த இடம் இல்லை தானே, உம்மாவோட சண்டை, குடும்பத்தோட சண்டை, சாட்சா தேடி தெரிகிறாரு. ரசூலுல்லாஹ் அனுப்பிவிட்டாங்க, நீ மதீனாக்கு போ, என்னுடைய தூதுவனாக போ, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போன்னு சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு போய் அங்கே கள நிலவரங்களை ஆராய்ந்தார். எத்தனை முக்கியமான கோத்திரங்கள் இருக்கிறது, எந்த கோத்திரத்தில் யார் தலைவர், யார் யாரை இஸ்லாத்துக்கு எடுத்தா ஒட்டுமொத்த மதீனாவும் இஸ்லாத்துக்கு வெறுமென்று அவர் திட்டமிட்டார். சும்மா போகல இவங்கெல்லாம். எவ்வளோ அழகான திட்டமிடல், அழகான திட்டம். அவரோட வேலையாக தான், அவரோட தவாவே தான். ஒவ்வொரு கோத்திர தலைவர்கிட்டையும் போய் சேலஞ்ச் போடுவார். எனக்கு இவ்வளோ நேரம் டைம் தாங்க உங்களை சந்திக்கிறது, உங்களோட பேசுவோம். அவங்க டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்தோன்னே சேலஞ்ச் போடுவார். நான் சொல்கிற விஷயங்கள் உண்மையா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க என்பார். அவங்களோட கடுமையான ஒரு வாதத்திறமை இருந்தது அவர்கிட்ட. அழகாக போய் பேசுவார். பேசிட்டு வர நேரம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவர் இஸ்லாத்தை ஏற்றோன்னு அவரோட கோத்திரத்தில் இருக்கிற 100, 150, 200 குடும்பம் அப்படி இஸ்லாத்துக்குள்ளது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போக மதீனா இஸ்லாமிய நகரமாகவே இருந்தது. யார் அதனை இஸ்லாத்துக்கு மாற்றினேன்? ரசூலுல்லாஹ் போனியா மதீனாவுக்கு? இல்லையே. அந்த அவ்வளவு வேலையும் செஞ்சு முடிச்சது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இப்போ எவ்வளவு திட்டமிட்டு அவர்கள் பணியாற்றி இருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே தான் கள ஆய்வு மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹிஜ்ரத்து போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போன சந்தர்ப்பங்களை பாருங்கள். வளமையாக எல்லோரும் போகிற ரூட் ஒன்று இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு டிரெக்ட் பாதைக்கு போய்க்கலாம். ஆனால் போகல. கள நிலவரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஃபீல்டை விளங்காமல் ஒரு வேலையில் இறங்கக்கூடாது. போட்டாங்க பிளான், மக்காவிலேருந்து பின்னோக்கி செல்வது. மதீனாவுக்கு போகிறது, இது மக்கா, இது மதீனா, இதுக்கு போகிறதுக்கு இப்படி தானே ரூட், இப்படி போயிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹோட பயணப்பாதையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரஹீகல் மக்தூபில் கீறி வச்சுக்காங்க அந்த பயணப்பாதை. ரசூலுல்லாஹோட பயணப்பாதை மக்காவிலேருந்து ரிப்பீட் பின்னுக்கு வருது. அப்போ யாருக்கும் சந்தேகம் வராது, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறாரு. ரிப்பீட் பின்னுக்கால வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ரூட்டில் வந்து சவுர் குகையில் தங்கி அங்கேருந்து மதீனாவுக்கு போகிற ரூட். இது ஏன் இப்படி போட வேண்டும்? இதுதான் ஃபீல்ட் அனலைசிஸ். சும்மா போகிறோமா எல்லாரும் போகிறோமா போயிருந்தால் ரசூலுல்லாஹ் மாட்டுப்பட்டிருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, இஸ்லாம் அழிந்திருக்கும். ஆகவே தான் இந்த திட்டமிடல் செய்தவர்கள் போனார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் குகைக்கு போய் சவுர் குகையில் உடனே புறப்படல். மக்காட நிலைமை என்னங்கிறது 2 நாட்கள் அறிந்தார்கள். எப்படி அறிந்தார்கள்? நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட மகள். அவள் அப்போ கர்ப்பிணி தாயாக இருந்தாள், வயிற்றில் பிள்ளை. அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்து வந்து நடந்து போகும். கர்ப்பிணி தாய் எப்படி மாற? 2 பொட்டலங்களை சுமந்து கொண்டு, சாப்பாடை சுமந்து கொண்டு வருவார்.
பார்க்குறாக்கள் நினைப்பாங்க ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு போகிறாள் அல்லது ஏதோ சாப்பாடு ஆடிட்டு போகிறாள் மாதிரி போவாங்க. அதனால தான் நமக்கு ஒரு பேரே வந்தது பிற்காலத்தில், தாத்துன் நித்தாக்கை, இரு முடிச்சுக்களுக்கு சொந்தக்காரன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சலை கட்டி அதை ஒரு கம்புல தொங்க போட்டு அதை கழுத்தில் போட்டுவிட்டு நடந்து போவோம். தட்டத்தனிய ஒரு பெண். அப்போ யாருக்கும் சந்தேகம் வராது. இவ போனால் ஒரு ஆண் போயிருந்தால் சந்தேகம் வந்துடு, இப்போ பொம்பளை தானே போகிறோம், இவ்வளோ தூரத்துக்கு போவாவா அவருக்கு போய்க்கண்டு யாரும் சந்தேகிக்க மாட்டார். அப்படி ஒரு பிளான் அவரை தெரிவு செஞ்சு. அடுத்தது என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பணியாளரை போட்டிருந்தாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆடு மேய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் போன வழித்தடத்தை அழிக்கும், நாங்கள் நடந்து போன கால் தடத்தையும் அழிக்கும், நாங்கள் வந்த பாதையை ஆடை மேய்ச்சிட்டு வரணும். அப்படியே அவள் வந்த ரோட் அழிஞ்சிச்சு, கால் தடத்தை வச்சு மதிப்பாங்க அந்த காலத்தில், அப்படியான நிபுணர்கள் இருந்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் இல்லாமல் ஆக்கினாங்க. மூணாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனை நியமித்தாங்க. மக்காட நிலவரங்களை செய்திகளை அறிஞ்சு கொண்டு காலையும் மாலையும் 2 தடவைகள் எங்களை வந்து சந்திச்சுட்டு போகும். எப்படி பிளான், இப்படி பிளான் பண்ணி தான் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்தை வெற்றிகரமாக முடியும். அப்போ இந்த கள ஆய்வு என்பது அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மக்காவில் இருந்து கொண்டு என்ன செஞ்ச, ஒவ்வொரு ஊருக்கும் கள விஜயம் செய்து பார்த்தார்கள். தான் போகாவிட்டாலும் ஒரு குரூப் அனுப்புகிறாங்க ஃபஸ்ட்டுக்கு ஹபஷாவும், ரைட், இஸ்லாத்தை அங்கு பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு அங்கே களச்சூழல் இருக்கிறதா பார்த்து வாரங்கள் போனால் முதலாவது தடவை அங்கே பெரிய சப்போர்ட் கிடைக்கல, திருப்பி 2வது தடவை போன நேரம் அங்கே சப்போர்ட் கிடைக்கிது, ரைட். அப்போ ஹபஷா நமக்கு நல்ல ஒரு சேஃப்டி பிளேஸ். ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனார். பிறகு ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு தானே போனார்கள். தானே தாயிஃபுக்கு போய் அங்கே கள்ள நிலவரத்தை பார்க்கிறார்கள். இல்லை, தாயிஃப் சூட் ஆகலை, கடுமையான அடி, கல்லால் அடித்து ரசூலுல்லாஹ்வை மோசமான வார்த்தைகளால் திட்டி துரத்தி அனுப்பிட்டு தாயிஃப். ஸோ தாயிஃப் நாட் சூட்டபிள். 3வது முடிவு எடுக்கிறாங்க மதீனாவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் அனுப்பி அங்கே கள ஆய்வு செஞ்சு முதலாவது உடனே போகல ரசூலுல்லாஹ். அதுக்கு முதல் 2 உடன்படிக்கை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரசூலுல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைரை அனுப்பி முதலாவது வருஷம் முடிகிற நேரம் அகபா உடன்படிக்கை, முதலாம் அகபா வந்தது 12 பேர் தான். திருப்பி 2வது வருஷம் 60 லட்சம் பேர், 5 மடங்கு அதிகரிக்குது. அகபா உடன்படிக்கை, 2ஆம் அகபா, 3வது முறை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் 2 தரமும் மக்காவுக்கு அவங்க வந்தான், உங்களை பாதுகாப்போம், உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ சப்போர்ட்டும் தருவோம், எழுத்து மூலம் அக்கமா உடன்படிக்கை எழுதி சீல் பண்ணதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனான். நாம் நினைக்க போகிறா ஹிஜ்ரத்துங்கிற ரசூலுல்லாஹ் துரத்தி ரசூலுல்லாஹ் ஓடினியாகி அள்ளிட்டு ஓடினியாகி. அப்படி போன பயணம் இல்லை ஹிஜ்ரத். பக்கா பிளான், ஒவ்வொன்றாக பிளான் பண்ணி ஒவ்வொரு ஊராக ட்ரை பண்ணி கள ஆய்வு செய்து எது எமக்கு பொருத்தமானது, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கு எது ஆக பொருத்தம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போக மாட்டேன் செய்தி எப்போ கிடைச்சது, முதலாவது வகி கிடைச்ச அன்று கிடைச்சு. வரக்கத் இப்னு நௌஃபல்கிட்ட முதலாவது போனோன்னு அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, இந்த ஊர் மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத்துடைய செய்தி முதலாவது வகையிலேயே தெரியும், இந்த ஊர் நமக்கு பொருத்தம் இல்லைன்னா அது அப்பயே தெரியும். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கள ஆய்வு செய்கிற இந்த பண்பு அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்துக்கு முதலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹர்புல் ஃபுஜ்ஜார், ஹில்ஃபுல் ஃபுதூல் போன்ற விடயங்களிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹர்புல் ஃபுஜ்ஜார் என்பது மக்காவிலே இருந்த பாவிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம். அநியாயம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை எதிர்த்து மக்காவில் இருந்த நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினார். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு வகையான கள ஆய்வு தான். எப்படி யுத்தம் நடக்கும், அதில் எப்படி பங்கு பெற்றோம், எப்படி திட்டமிட வேண்டும் என்றெல்லாம் நபித்துவத்துக்கு முதலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார். ஹில்ஃபுல் ஃபுதூல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒப்பந்தம், அதுவும் ஒரு நீதிக்கான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளைஞராக பங்கு பெற்று இருந்தார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முதலும் இந்த எல்லாத்தையும் செய்து பார்த்து கற்கின்ற ஒரு ஃபீல்டு ரிசர்ச் செஞ்சு கற்கின்ற ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் செயல்வாதம் என்று சொல்கிற ஆக்டிவிசம் என்று நவீன காலத்திலே சொல்கிறார்கள். சிலர் எப்போதும் பேசி பேசி இருப்பார்கள், எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட பெரிய திட்டமிடல்கள் எல்லாம் இருக்கு, பெரிய திட்டமிடல் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஆனால் எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள், செய்வார்கள். அவங்க எப்போதும் செயலைத்தான் நம்பினார்கள், பேச்சை நம்பவில்லை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடிய ஒரு அழகான விடயம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு நல்ல உதாரணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அப்போது இருந்த அந்த கடவுள் கொள்கை, அந்த ஜாஹிலிய சமுதாயத்தில் இருந்த கடவுள் கொள்கை எப்படியான கொள்கையாக இருந்தாலும் ஒரு வரட்டு கொள்கையாக இருந்தது. எந்த அநீதி நடந்தாலும்
ஒருத்தன் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்துட்டா அவனோட பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் என்ற ஒரு வரட்டு கொள்கை. எவ்வளவு பாவத்தை செய்து விட்டாலும் கடைசியில் தான தர்மங்களை செய்து போட்டால் அது மன்னிக்கப்பட்டுரும் என்ற கொள்கை. அப்போ மனித உணர்வுகளையும் இறை நம்பிக்கையும் இணைக்கின்ற ஒரு கடவுள் கொள்கை அப்போது இருக்கவில்லை. இதனால தான் நாங்கள் பெரிய பெரிய கௌபாவை பரிபாலிக்கின்றவர்கள் கூட பெரும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மதுபானம், குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது, இப்படிப்பட்ட கடும் பாவங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே மலிந்து போயிருக்கு. பெண்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே பெண்ணை மணந்து மோசமான திருமண முறைகள் அங்கே நடைமுறையில் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுளுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான உறவு தான் உண்மையான இறை நம்பிக்கை என்று அழகாக சொன்ன ஒரு கோட்பாட்டை தான் ஏகத்துவம், ஒரு தௌஹீதுடைய சிந்தனையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தார். என்ன சொன்னார்கள்? நீ மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அதனை இறைவன் மன்னிக்க மாட்டான். நீ மனிதர்களுக்கு செய்த கொடுமை அல்லாஹ்வுக்கு செய்த நன்மையிலிருந்து தீர்க்கப்படும் மறுமை தானே. ஹதீஸ் முஃப்லிஸ், இந்த உலகத்தில் நோன்பு பிடிச்சி ஜகாத்து கொடுத்து தொழுது எல்லா நன்மைகளின் குவியலோடு வருகின்ற மனிதர் அந்த நன்மையெல்லாம் பங்கு வச்சுட்டு கடைசியாக பாவத்தோடு நரகத்துக்கு போவார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ் முன்வைத்த அந்த ஏகத்துவ கொள்கை மனிதனை சமூகத்தோடு இணைத்த கொள்கை. அல்லாஹ்வுக்கு செய்கிறது மனுஷனுக்கு பிரதிபலிக்கும். நீ நல்ல தொழுகையாளியாக இருந்தால் நல்ல ஜக்காத்து கொடுக்குறவனாக அதான் தொழுகையோடு இணைத்து 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஜக்காத்தே பேசியிருக்கு. தொழுகையினுடைய பிரதிபலிப்பு எங்கே? ஜக்காத்தில் வெளிப்படும். தொழுது மட்டும் இருக்கல, சமூகத்துக்கு நீ வேற பாருங்கள். அல்லது ஓகே 3 சலாத்தை வயோத்தோட ஜக்காத் தொழுதா ஜக்காத்து கொடுக்கும், சதக்கா கொடுக்கும். அப்போ தொழுகை ஆன்மீகம், சதக்கா சமூகவியல், ரெண்டும் இணைந்ததாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஈமானையும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ விளைவு என்ன? தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜி செய்யணும் பண்ண சொன்னாங்க. இல்லை, முதலாக சொன்னாங்க பல்யகுல் ஹைரன், பேசினா நல்லதை பேசு, மனுஷனோட பேசினா நல்லதை பேசு. அது எதிர விளைவு? அல்லாஹ்வை நம்பினத்தின விளைவு, மறுமையை நம்பினத்தின விளைவு. அவள் யஸ்முத், இல்லாடி வாய் மூடி மௌனமாக இரு. மீண்டும் சொன்னார்கள் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யஸில் ரஹிமஹு, இரத்த உறவு பண்ணிக்கொள். எதோட சம்பந்தப்படுத்தி? மறுமையோட சம்பந்தம். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, விருந்தாளியை கௌரவப்படுத்து. விருந்தாளியை கௌரவப்படுத்துறது, உறவினர்களை சேர்ந்து நடக்கிறது, நல்ல வார்த்தையை பேசுறது, இது மூன்றுக்கும் எதோட கனெக்ட்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறோம். ஈமானுக்கு 70 கிளை இருக்கிறது. அதில் உயர்ந்தது தான் லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசி ரோட்டில் இருக்கிற மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களை நீக்கிறது. அப்போ ஈமான் சமூகத்தோடு டச்சான ஈமான். இந்த ஈமானுக்கும் சோசியலுக்கும் சமூகத்துக்கும் இடையில், ஒரு சொசைட்டிக்கும் இடையில் நெருக்கமான உறவு இருக்குன்னு சொல்லி ஒரு செயல்வாதம் மிக்க ஒரு வாதத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். அதனைத்தான் நடைமுறைப்படுத்த. இது அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய பலம். அவங்க முன்வைத்த கொள்கை என்பது நடைமுறையில் இருந்தது தான். கொள்கை என்று தனியாக பிரிச்செடுக்கிறது ஒன்றும் இல்லை. கொள்கை தான் நடைமுறை, நடைமுறை தான் கொள்கை. ஆனால் பலர் என்ன சொல்கிறது? அது கோட்பாட்டு சார்ந்தது, இது நடைமுறை சார்ந்தது. எங்களை யாப்புள்ள இருக்கித்தான், ஆனால் அதை நாங்கள் செய்கிறோம் என்று தான் பலர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் எதை செய்தார்களோ அதுதான் அவங்களுடைய துஸ்தூர், அதுதான் நம்முடைய யாப்பு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஹவுலா பின் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹா தண்ட குடும்ப பிரச்சனை, கணவனோட பிரச்சனை, கணவன் சரியான முறையில் கவனிக்கிறது, இது சம்பந்தமாக முறையிட வந்தது யாருன்னு? ரசூலுல்லாஹ். இறை தூதரிடம் முறையிடுகின்ற விடயம் அடுத்த கணம் இறைவனிடமிருந்து வகையாக வருகிறது. கது சமயல்லான்னு சொல்லிக்கலாம். கது சமயல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக, உங்களோடு டிபேட் பண்ண வந்தாலே ஒரு பெண், அப்படி தான் சொல்கிறேன். துஜாதிலுக, உங்களோட பேச வந்த என்ன சொல்லல், உங்களோட நியாயம் கேட்டு தன் உரிமை, பெண் உரிமைக்காக குரல் கொடுத்து ஒரு பெண் வந்து டிபேட் பண்ணிட்டு போனாலே அவளோட பேச்சை நபியை நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோ அல்லாஹ் செவி மடுத்தான். கது சமயம் அல்லாஹ் செவி மடுத்தான். சமூக வாழ்க்கை ஆன்மீகத்தோடு டச்சா, வகியோடு சொல்லும். அந்த பெண் இங்கே முறைப்பாடு செஞ்சுட்டு போகிறோம், அதுக்கடையில் தீர்வு வானத்திலேருந்து வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறை பரப்பி விடுறான். அவதூறு பரவியுது, அவதூறு பரவி 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 பூ ஆயிஷா நாயோட ரசூலுல்லாவை கதை காமிக்கிறான். அங்கே அல்லாஹ் வானத்திலிருந்து வகையை இறக்கி ஆயிஷா குற்றமற்றவர், அவ்வளோ பேர் அவதூறு சொன்ன அவ்வளோ பேருக்கு 80 கஷையடி கொடுங்க என்று தண்டனையை இறக்கிறான். இதுதான் ரசூலுல்லாஹ் கொண்டதமா செயல்வான், கோட்பாட பேசல். அவடத்தை என்ன பிரச்சனை, அவடத்தை தீர்வு.
அப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சிஸ்டம் அப்படித்தான் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் சமத்துவம் பேசினார்களா, சமத்துவம் செய்தார்களா? சமத்துவம் பேசுது. இன்றைக்கு எல்லாரும் பேசுகிற என்ன, இன்னும் ஐக்கியம் வேண்டும், நல்லுறவு வேண்டும், சகவாழ்வு வேண்டும், சகஜீவனம் வேண்டும், எல்லாரும் வாய் நிறைய பேசுகிற பச்சை பொய். ஒருத்தர் உள்ளத்திலையும் சமாதானம் இல்லை. சமாதானம் பேச தேவையில்லை, சமாதானத்தை செய்யும், சமாதானத்தை வெளிப்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை பாருங்க, யார் யார் இருந்த? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. யார் அவர்? குறைஷ் குலத்தில் முக்கியமான ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் குறைஷ் குலத்தில் உச்ச ஒரு நல்ல ஒரு பனு ஹாஷிம் குலத்தில் பிறந்த ஒரு ஆள். பக்கத்தில் யார் இருந்த? சல்மானுல் பாரிசி, பாரசீகத்திலிருந்து வந்த அடிமை. சுஹைபுர் ரூமி, அவர் பேர்லேயே அவரோட ஊர். ரூமண்டா ரோம். சுஹைபுர் ரூமி, ரோம்லேருந்து வந்த அடிமை. பிலால் அல் ஹபஷி, அங்கே நீக்ரோ கருப்பினத்திலிருந்து வந்த பிலால் ஹபஷி. ஹபஷானா யாரு? அந்த எதியோப்பியாவிலேருந்து வந்த பிலால். இவங்க தான் சமத்துவம். இவங்களோட தான் சொந்த ஒரே சபையில் இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் குறைசியாக்கள் பேசிட்டு வரோம், நீங்கள் கொஞ்சம் வெளியேறீங்க என்று சொல்கிற சிஸ்டம் ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அவங்களையும் வச்சு தான் அவர் சொன்ன ஆலோசனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்று நடக்கிறாங்க. அப்படியான ஒரு உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. ஏன் அபஸவத்த வல்லா சூரா இறங்கிச்சு பிரட்டிப்பான சமத்துவத்தை பேசல ரசூல். குறைஷி குலத்தவர்களில் முக்கியமான ஆட்கள் வந்தாங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறது. நல்ல ஒரு சந்தர்ப்பம் தவாவை கொண்டு போகிறதுக்கு என்ன ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. கூப்பிட்டு வச்சு கதைக்கிறாங்க, வாங்க பேசுவோம். நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, பாராளுமன்றம் நடக்குதுன்னு நினைச்சு கொள்ளும். அப்படித்தானே ஒரு 2 வெளிநாட்டு தூதுவர்கள் சந்திச்சு கொள்ற ஒரு நிறுவனமாக ஒரு சம்பவமாய்த்தானே. ரசூலுல்லாவும் குறைஷியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற முக்கியமான மீட்டிங், வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இப்போ வாரார் ஒரு மனுஷன், கண் தெரியாத மனுஷன் வந்து சொல்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இஸ்லாத்தை படிக்கணுமே, நான் கொஞ்சம் வாங்கல உங்களை சந்திக்கணும் என்று வெளியாளர் என்று கூப்பிடுறார். ரசூலுல்லாவுக்கு அவருக்கு படித்து கொடுக்க போகிறான் இல்லை, படித்து கொடுக்கத்தான் வேணும், அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் வேணும், ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் தான். இப்போ வந்துட்டார். இவ்வளவு முக்கியமான ஒரு நேரம், இந்த குறைஷி ஆக்களோட முக்கியமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற டைம், அவங்களோட நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற டைம், இந்த கண் தெரியாத மனுஷன் இப்போ வாராரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒன்றும் சொல்லையும் இல்லைப்பா. முகத்தை மட்டும்தான் சுழிச்சேன். தன்னிடம் ஒரு கண் தெரியாதவர் வந்து விட்டார் என்பதற்காக வசனம் இறங்கிட்டு உடனே வஹி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படி நீங்கள் மனிதர்களை பாகுபடுத்தி பார்ப்பீங்க? அபஸவத்த வல்ல பாருங்க, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அவர் செஞ்ச தவற அவடத்தையும் விமர்சிக்கிறான். அதை அவரே சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். அதான் அவர் தேய்க்கிற சவால். நான் செஞ்ச தவறுக்கு எனக்கு சூறா இறங்கியிருக்கேன் ரசூலுல்லாஹ்வே சொல்றோம். நாம் இன்றைக்கு மோதுறமே அந்த சூறாவை மறைச்ச வச்சியா ரசூலுல்லாஹ் எனக்கு எதிராக இறங்கினது இதை நாம் சொல்லப்பட சமூகத்துக்கு மறைக்கலாம் சொல்லும். அபஸவத்த வல்லா, அவர் கடுகடுத்தார், புறக்கணித்தார். அஞ்சாஅஹுல் அஅமா, அவருக்கு ஒரு சாதாரண கண் தெரியாத மனுஷன் வந்ததுக்காக மூத்த சுழிச்சிட்டார் ரசூலுல்லாஹ். அவர் எப்படி சமத்துவம் பேசுகிற ஒரு ஆள் இப்படி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா உடனே கண்டிச்சாங்க. அப்போ சமத்துவம்ங்கிற ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் கோட்பாட்டில் இருக்கிற நடைமுறை. ரசூலுல்லாஹ் அவருக்கு போய் நீங்கள் கற்றுக் கொடுத்திக்கும். அவர் முக்கியமாக 2 பேரும் சமமாக நீங்கள் பார்த்திக்கும். அவரை எங்கே இப்படி சபையில் வச்சிருக்கணும். அதான் நம்மகிட்ட சொல்லப்படுற விஷயம். நம்முடைய சமூகத்தில் எத்தனை ஏற்றத்தாழ்வு, எவ்வளவு கண்டுபிடிக்கும். ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவதாக இருந்தால் கூட முன் வரிசையில் யார் இருக்க வேண்டும், அடுத்த வரிசையில் யார் இருக்க வேண்டும், அதற்கடுத்த வரிசையில் யார் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துத்தான் நாங்கள் நிகழ்வுகளை நடத்த வேண்டியிருக்கும். மேடையில் யார் இருக்க வேண்டும், இந்த எதுவும் இருக்கல. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது ஒரு சபையில் ரசூலுல்லாஹ் மேடையில் இருந்ததாக, உயரமான கதிரையில் அமர்ந்திருந்ததாக ஒரு ஹதீஸ் கிடையாது. தான் வரும்போது தனக்காக எழுந்திருந்த சஹாபாக்களை பார்த்து எனக்காக யாரும் எழுந்திருக்கக்கூடாது என்று தனக்கு எழுந்திருப்பதை கூட விரும்பாத ஒரு தூதுவராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். தனக்காக எழுந்திருந்த மனிதர்களை கூட தடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிர்வாகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த ப்ராக்டிக்கலில் இருந்தது. அதுதான் அவனுடைய விஷயம். ஒரு செயல்வாதம் தான் அவனுடைய முக்கியமான விஷயமாக இருந்தது. ஹுதைபியாவின் போது நான் ஏற்கனவே சொன்ன சம்பவம், சஹாபாக்கள் எல்லாம் முரண்பட்டு போயிட்டாங்க. நாங்கள் மொட்டை போட மாட்டோம், நாங்கள் பிராணிகளை அறுக்க மாட்டோம் என்று சொன்னபோது அங்கே இருந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனைப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்
தான் முதலில் செய்தால் என்னை பின்பற்றுவார்கள் என்ற அடிப்படையில் செயல்வாதத்தை தான் நாங்கள் சரதாஸ் அவர்கள் செய்து காட்டி அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றினார். குடும்பத்தை பற்றி பேசுகிறவங்க எப்படி சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் கூட மனைவிமாருக்கு சிறந்தாக்களை இருக்கணுமா என்று சொல்லிட்டு நழுவி போகல். முதலாவது சொன்னார்கள், நான் எனது மனைவிக்கு நல்லவராக இருக்கிறேன், நீங்களும் நல்லவராக இருக்கிறேன். இதுதான் முன்மாதிரி. கடைசியாக பேசிய அரஃபா பேருரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை பாருங்கள். வட்டியை உங்களுக்கு நான் தடை செய்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு சேர வேண்டிய எவ்வளவு வட்டியை மீக்கிறேன், இதை நான் தள்ளுபடி செய்கிறேன். இதுதான் முன்மாதிரி. எங்களோட குடும்பத்தில் நாங்கள் பழி வாங்க வேண்டிய வாக்களிக்காங்க, இன்னால் இவங்களெல்லாம் நாங்கள் பழி வாங்க மாட்டோம், மன்னிச்சிட்டோம். இதுதான் முன்மாதிரி. செயல்வாதம் சொல்லுன இல்லை, முதலாவது செயல். நான் செஞ்சிட்டேன், நீங்கள் செஞ்ச என்று சொல்லுகின்ற இந்த செயல்வாதம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்தினுடைய வெற்றிக்கு மிக அடிப்படையான காரணம். எனவே சொல்வதை மனிதர்கள் கேட்டு நடப்பதை விட செய்வதை பின்பற்றுவதிலே ஒரு ஆத்மார்த்த திருப்தி இருக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிர்வாகம் சம்பந்தமாக 5 விஷயங்களை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏராளமான விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்திலே இருக்கிறது. தேட ஏராளமான நபிமொழிகளை அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. பல விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக திறனிலே இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்து வரும் 5 விஷயம்தான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜும்மாவுடைய தினம் எங்களுடைய வகுப்பு நடைபெற மாட்டாது. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை தொடரிலே இன்னும் பல நிர்வாக விடயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரிகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோக்க இருக்கிறோம். உண்மையில் இதையெல்லாம் படிக்கின்ற போது இந்த உலகத்தில் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இல்லாத ஒரு துறை இல்லை என்பது மாத்திரம் எங்களுக்கு தெளிவாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறை தூதரை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய பெயரை எங்களுடைய பெயர்களோடு இணைத்து போடுகின்ற அளவுக்கு நாங்கள் அந்த உம்மத்திலே அல்லாஹ் தஆலா சேர்த்திருப்பது உண்மையில் ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே போன்று நாளை மறுமையிலும் அவர்களோடு நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாங்கள் வாழுகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக எல்லோரும் இந்த நல்ல நாளிலே துஆ செய்து கொள்வோம். இதனை அல்லாஹ் தஆலாவுடைய மலாயிக்காமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கட்டும். இப்படி ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நபியே உங்களை பற்றி அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எத்தி வைக்க முடியுமா வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம். நாளை மறுமையிலே அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்கட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.